மும்முனை போட்டி, 4 முனை போட்டி, பல முனை போட்டி அப்படின்றப்ப, எனக்கு எதிரி யாரு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க ஒவ்வொரு கட்சியும். தாவேகா, திமுக தான் எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணுது. அதிமுகவும் எங்களுக்கு தான்றாங்க. ஆனா முதலமைச்சர் வந்து என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றாரு. இப்போ முதல்வர் வந்து மிரட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அது ஒன்றும் புது தகவல்லாம் கிடையாது. அது பாஜக காரங்களே வாக்கு மூலமாக அடிக்கடி கொடுக்குறது தான். மீனாட்சி லேக்கெல்லாம் பார்லிமெண்ட்லேயே சொன்னாங்க, இடி உங்கள் வீட்டுக்கு வரும்லாம் சொன்னாங்க. அண்ணாமலை கூட வந்து எடப்பாடி கூட்டணி விட்டு வெளியே போவார்னு சொன்னபோது 2 டிவிஎஸ்சி ரைடு வந்தால் எங்கே வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் பேசினார். இது வந்து புது தகவல் கிடையாது. இப்போ ஒரு கட்டத்தை தாண்டி இது வந்து 4 முனை 3 முனை போட்டுலாம் கிடையாது. எப்பயுமே இது என்டிஏ கூட்டணி வெர்சஸ் இந்த மதசார்பற்ற கூட்டணி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேறு யாராவது உள்ளே இருக்கிறவங்க வந்து இப்போ சீமான் சொல்லுவார் இல்லையா, ட்ரம்ப் வரைக்கும் சவால் விடுவார் இல்லையா, அந்த மாதிரி யாராவது சவால் விட்டுக்கலாம் எங்கள் 2 பேருக்கு தான் போட்டின்னு. ஸோ தாவேக்கா இந்த சீன்லலாம் கிடையாது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அதிலும் குறிப்பாக தாவேக்கா வந்து இப்போ வந்து தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸோட சண்டை போட்டாங்க. போன வாரம் வந்து அஜித் ஃபேன்ஸோட சண்டை போட்டாங்க. இன்னைக்கு ஒரிஜினல் கரியரின் உச்சம் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் அதிமுக காரங்களோட சண்டை போட்டுருக்காங்க இல்லையா. அவர்களுக்கு எதிரி திமுக கிடையாது, பாஜக கிடையாது, அதிமுக கிடையாது. அவர்களுக்கு எதிரி அர்ஜுனா தான். அப்போ அந்த எதிரி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுமா இருக்கு. ஏன்னா தளபதின்றாங்க, அவர் தான் அந்த கட்சிக்கு செங்கோட்டையனை விட விஜய் பக்கத்தில் உட்கார்ற முக்கியமான ஆளு. அவரை போய் எதிரின்றீங்க. பார்த்தீங்களா, போட்டி 2 பேருக்கு தான், செங்கோட்டையனுக்கும் அர்ஜுனாவுக்கு தான். அப்படி தான் போகுதாங்க. செங்கோட்டையனுக்கு ஒருத்தர் பதில் கொடுக்குறாரு. அங்கேயே அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது விசிலடிக்காமல் இருந்தவங்க பார்த்தீங்களா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு விசிலடிக்காமல் இருந்ததுனால இவங்க கையில் ஆட்சியை கொடு, அதுதான் பெரிய தகுதி. இன்னைக்கு அர்ஜுனாக்கெல்லாம் வந்து நீங்கள் அவருக்கு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் எப்படி இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த அரசியலுக்குன்னு ஒரு அடிப்படை மாண்பு ஒன்று வேணும். அந்த எதுக்கு அவ்வளோ திமிருன்னு எனக்கு தெரில. நீங்கள் விவசாய சங்கம் வச்சு சவுக்கடி சாணிப்பாலை ஒழிச்ச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கிடையாது, தொழிற்சங்கத்தை வச்சு 12 மணி நேரம் வேலையை உள்ளே விடாமல் பார்த்துக்கிற சிபிஎம்மும் கிடையாது. வட தமிழ்நாட்டில் போலீஸ்காரங்க எந்த போலீஸ்காரங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த போலீஸ்காரங்க முன்னாடியே காலர் தூக்கி விட்டு கை வைடா பார்க்கலான்னு சொன்ன விசிகாரங்களும் கிடையாது. லாட்ரி வித்த காசில் ஒரு கன்சல்டிங் கடையை போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளோ தோரணை இருந்தால் அப்புறம் எப்படி கூட்டணியெல்லாம் அமையும்? இதோட 3 முறைங்க எடப்பாடி அவர்களை தப்பாக பேசி பின்வாங்கி மன்னிப்பு கேட்டார். விசிகா தலைவர் திருமாவளவனை பேசி மன்னிப்பு கேட்டார். இப்படியே போய்கிட்டு இருந்தா இப்போ வந்து செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருன்னா டெல்லி தடுக்குதுங்கிறார். டெல்லி தடுக்குன்னா என்ன, டெல்லி மக்கள் தடுக்கிறாங்களா, டெல்லி மாநகராட்சி தடுக்குதா? அப்போ கூட பாஜகன்ற வார்த்தை வாயில் வர மாட்டேங்குது. டெல்லினால பிஜேபி தானங்க. ஏங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, திமுக அரசுன்னு கண்டித்து போராடுறாங்கல்ல. டாஸ்மாக் எதிராக போராடுறோம், திமுக அரசே தமிழக அரசு தானே போராடுறோம். யாருனாவது வந்து சென்னை அரசு போராடுறோம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க? சென்னை எதிர்த்து போராடுறோம் ஏதாவது சொல்கிறாங்களா? அப்போ தொழிலாளர்கள் எந்த நிதி ஆதாரமும் இல்லாமல் எந்த பணபலமும் படைபலமும் இல்லாத தொழிலாளர்கள் இந்த அளவுக்கு தைரியமாக ஒரு அரசை எதிர்க்கும் போது நீங்கள் 9 முறை எம்எல்ஏங்கிறீங்க, 5 முறை மினிஸ்டராக இருந்தங்கிறீங்க, நீங்கள் வந்து பாஜகன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் எதை நம்பி உங்களோட கூட்டணி வைப்பாங்க? சரி சார், பாஜகன்னு அவர் சொல்லனாலும் அவர் பாஜகவை சொல்றதா குறிப்பா சொல்றாரு டெல்லின்னு வச்சுக்கிட்டோம்னா அவர் சொல்றதுல மெரிட் இருக்கா? 2 விஷயம் கேட்டேன். ஒன்னு, இது என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்ற அந்த ப்ரொஜெக்ஷன், அந்த கருத்து ஏற்புடையதா? ரெண்டாவது, டெல்லி தடுக்குது, நாங்க கூட்டணிக்கு முயற்சி பண்ணா டெல்லி தூக்கிட்டு போயிடுறாங்கன்றாரு. கண்டிப்பாக அந்த என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இப்போ திமுகவை எதிர்க்கிறோம்னு சில விமர்சனத்தை வைக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு அதிகமாக கிரெடிட் தராங்க. இங்கே இருக்கும் உரிமைகள் எல்லாம் திமுகவின் தனி சொத்து கிடையாது இல்லையா. அப்போ என்டிஏ வந்து எந்தெந்த உரிமையெல்லாம் பறிக்குதோ அது திமுக எதிரான செயல்பாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல்பாடும். இப்போ ஆளுநர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளுநரை எதிர்ப்பது அப்படிங்கிறது திமுக ஆதரவுன்றது கிடையாது. ஆளுநர் பண்ணுற சேட்டையினால் இங்கே 14 யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் இல்லாமல் இருக்குது. அது திமுக பிரச்சனையா, தமிழ்நாட்டு மாணவர்கள் பிரச்சனையா? அப்போ அதுக்கு எதிராக எல்லா திருப்பரங்குன்ற விஷயமாகட்டும், ஆளுநர் விஷயமாகட்டும், மெட்ரோ விஷயமாகட்டும், இது திமுக பாஜக சண்டை அப்படிங்கிறத விட தமிழ்நாடு வெர்சஸ் பாஜக கூட்டணி சண்டை அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் கரெக்ட் தான். அதில் அவங்க திமுக இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கட்சியோட பலம் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கே இருக்கிற எதிர்ப்புலையும் அந்த பவரை சேர்த்துறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் கேட்டது வந்து கூட்டணி அமைவது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்னா சிபிஐ முதல் நாள் விசாரணை போகும்போதே ஸ்கெட்ச் உனக்குள்ள சேகர் சவுந்தருக்கு தான் அப்படின்ற மாதிரி, அது விஜய்க்கான ஸ்கெட்சு கிடையாது. விஜயை மிரட்டி, அதாவது விஜயை நாங்கள் லாக்கில் வச்சுருக்கோம், அப்போ டிடிவி ஆகட்டும் அல்லது வந்து தேமுதிக ஆகட்டும் அவரே உள்ளே உட்காந்துருக்கிறாரு, அவர் கூட என்ன போய் கூட்டணி வைக்க போறீங்க இங்கே வாங்கன்ற மிரட்டுறது தான். அது விஜய்க்கான ஸ்கெட்சு கிடையாது, இவங்களுக்கான ஸ்கெட்சு. எந்த அழுத்தத்துக்கும் பணிய மாட்டோம்னு சொல்றாரு சார். பணியிற முகமா இதுன்னு கேட்குறாரு. அதான் சார், நீங்கள் தனியாகவே பணியாமல் உட்காந்துருங்க, நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வச்சுருக்கோம்லாம் கூட்டின்னு போயிடுறோம் அப்படிங்கிறதா அதுக்கு பொருள். நீங்கள் சார் நீங்கள் பணியாமல் என்ன பண்ணிட்டீங்க? இங்கே பணியாமல் ஏதாவது மக்கள் போராட்டத்தில் நின்று மக்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பணியாமல் 37 நாளைக்கு ஒரு தடவை வெளியே காட்டுறீங்க.
அதை நீங்கள் பணிஞ்சு காட்டுங்க, பணியாமல் காட்டுங்க. அதுக்கு யாருன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களும் இவங்களும் மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. இந்த வடிவேலு ஒரு இதில் சொல்லுவார், உண்மையை சொல்கிறவங்களாம் தெய்வத்துக்கு சமானம், நான் கேடு கட்டவன், நான் கேடு கேட்டுக்கணுவனுக்குலாம் கெட்டவன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆன்லைன் விளையாட்டு விளையாடுறதுக்கு நீங்கள் பணிஞ்சு பண்ணால் என்ன, இல்லை நீங்கள் வீர தீரமாக பண்ணால் என்ன? அப்போ இதை வச்செல்லாம் கூட்டணியை உருவாக்க முடியாது சார். ஒரு அடிப்படையாக நீங்கள் பெரிய மக்கள் போராட்டம்லாம் வேணாம், ஒரு 4 ஃபங்க்ஷனுக்கு வேறு கட்சி தலைவர்களோட போய் கலந்துக்கிட்டாவே ஒரு சிக்னல் கொடுப்பாங்க, ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஜி.கே. வாசன் போனார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரீசெண்டாக போனார், அதுலேருந்து கூட்டணியில் சலசலப்பா அப்படிலாம் பேசுனாங்களே. அப்படி ஒரு அதிர்வலையை கூட ஏற்படுத்த முடியாது. எப்படி வாசன் ஏற்படுத்தின அதிர்வை கூடவா தாவேகா ஏற்படுத்தாதுன்றீங்க? கண்டிப்பாக முடியாதுங்கிறேன். நீங்கள் வந்து அதாவது இளைஞர்கள் மனதில் வந்து அவங்க வந்து அறியாமையை நீங்கள் பயன்படுத்தலாம், ஆனால் அதுவுமே ரொம்ப ரொம்ப கணிசமான இளைஞர்கள் தான், இளைஞர்களுக்கு எல்லா விவரமும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் பெரிய அரசியல் கட்சிகள்னு டீல் பண்ணும்போது ஒன்று உங்களுக்கு மக்கள் போராட்டத்தில் வலு வேணும், இல்லை நீங்கள் வந்து எல்லா கட்சியும் உங்களுக்கு ஈர்க்கிற அளவுக்கு நீங்கள் பயங்கரமான அரசியலை பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாத போது யாரும் வரமாட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.